நாலாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா பெரிய கிருஷ்ணா ஒரு மகேந்திர ரெவன்ஸுக்கும் வேப்பனத்தை ரெவெஞ்சர்ஸுக்கும் ஸ்ட்ரைக்கிங் ஹெண்டில் மணி இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கிங்கில் பிரபு லெஃப்ட் இருக்காங்க. காமராஜ் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டிக்கு மேலேயே வந்திருக்கு, போல்டு மிஸ்ஸினே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல ஸ்டார்டாக தொடங்கியிருக்காரு காமராஜ். ரெண்டாவது பால் போட தொடங்கிட்டாரு காமராஜ். ஒரு ஃபுல் டாஸ் பாலாக இருந்துச்சு, லெக் சைடில் கரெக்டாக ஃபீல்டு நிற்கிறாங்க, நல்ல ஃபீல்டிங்னே சொல்லலாம். கரெக்டாக ஒரு ரன் எடுத்து போட்டிருக்காங்க, டீசன்ட் ஸ்கோர்னே சொல்லலாம். இப்பொழுதைக்கு மகேந்திர ரெவன்ஸ் போயிட்டு இருக்கிறது. இப்போ ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டுக்கு பிரபு வந்திருக்காங்க, லெஃப்டி. ஸோ நல்ல பேட்ஸ்மேனாக சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்டில் மாற்றி கையில் பிடிச்சி அடிப்பார். இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். இன்னும் பெரிய ஸ்கோர் ஆகிறது இவர் கையில் இருக்குது, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தேர்ட் பால் கிளாசிக்காக பிடிச்சிட்டாரு, கரெக்டாக அடிச்சிருக்காங்க ஆஃப் சைடில். ஸோ அந்த பால் வந்து போயிட்டு இருக்குது, பால் ஸ்டாப் ஆகுது என்னன்னு தெரில. சூப்பர் ஷாட்னே சொல்லலாம் பிரபு சைடிலிருந்து. நல்லா ஆஃப் சைடில் விட்டு கொடுத்து போட்டிருந்தாங்க, விட்டு கொடுத்து நல்லா சூப்பராக அடிச்சிட்டாரு. 4 ரன்னோட தொடங்கியிருக்காரு பிரபு. ஃபோர்த் பால் காமராஜ் டு பிரபு. திரும்பியும் அதே திசையில் அடிச்சிருக்காரு. பட் பால் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஃபீல்டு வேட்டு ஓடிட்டுருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த பாலுக்கு எத்தனை ஓடி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். பொறும் பவர் போட கடைசி 2 பால் காமராஜ் டு பிரபு. ஒரு நோ பால் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நோ பால் கொடுத்துருக்காங்க. ரன் எதுவும் ஓடல, பார்க்கலாம் நோ பால் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. எதிர்பார்த்த மாதிரியே ஷார்ட் பிச்சில் போட்டார். எனக்கு தெரிஞ்சு அந்த பால் 6 ரன் போயிருன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங், நல்ல ட்ரெயினாக சொல்லலாம். ஃபீல்டர்கிட்டருந்து 4 ரன் போயிருக்கு இந்த பாலுக்கு, நோ பால்னால் ஃப்ரீயாக அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். பர்பிளோட கடைசி பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். வெளியே ரொம்ப தள்ளி போட்டிருக்காரு, ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க அம்பீரால். பர்பிளோட கடைசி பால் திரும்பி ஆஃப் சைடில் கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிட்டுருக்கு, நல்ல ஃபீல்டிங்னு சொல்லலாம் கிஷோர்கிட்டருந்து. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ஓவராக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் எவ்வளோ ரன் போயிருக்குன்னு. பவர் பிளே முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஓவருக்கு 14 ரன் எடுத்துருந்துருக்காங்க வேப்பனத்தை ரெவெஞ்சர்ஸ். ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு குணா வந்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு, எப்படி போட போகிறாருன்னு தெரில. புதுசாக வந்திருக்காங்க இந்த ஏரியாவுக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. குணா ஒரு கட்டர் வேரியேஷன் போட்டிருந்தார். பேட்ஸ்மேன் எந்த ரியாக்ஷனும் பண்ணல, லெக் பேஸில் போயிடுச்சு. ஆனால் டாட் பால் இது வேரியேஷன் போல்னு நினைக்கிறேன். குணா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுறாரு. லெக் சைடில் போயிட்டுருக்குது, அரைந்திக்கிட்ட போயிட்டுருக்குது. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபீல்டர் ஒரு நாள் அழகாக ஸ்டாப் பண்ணி போட்டார். குணாவுக்கே போகுது. குணா டு மணி, பார்க்கலாம் என்ன பண்ண போகுதுன்னு. ஒரு ஃபுல் டாஸாக போட்டார், பட் ரொம்ப ஸ்லோயராக இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டார் மணி. கண்டிப்பாக பனிஷ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் ஸ்டடியாக இருந்திருந்தா. பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு மணி. குணா இப்போ வரைக்கும் டீசெண்டாக போயிட்டுருக்காரு. போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க, லெக் சைடில் 6 பேர் இருந்தனால. ஸோ அதுக்கு நல்ல பால் போட்டிருந்தார். அதே மாதிரி இந்த பால் நோ பால் நல்ல பாலாக போடுவாரா, இல்லை அந்த பாலை பனிஷ் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். மணி ஒரு சூப்பராக பாக்ஸ்லேயே போட்டிருந்தார், பட் அந்த ஒரு ரன் இல்லை. நல்லா போட்டிருந்தார் நோ பாலுக்கான பாலை. திரும்பி லெக் கட்டர் ஸ்லோயரில் போட்டிருந்தார். இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. கடைசி 2 பால் ரெண்டாவது ஓவரில் இருக்குது. ஸ்ட்ரைக்கிங் ஹெண்டில் பிரபு இருக்கார். கரெக்டாக பாக்ஸ்லேயே தூக்கி போட்டாருங்க. பொறுமையாக தான் போட்டார், பட் ஆனால் கரெக்டாக பாக்ஸ்லேயே போட்டார். ஒன்றுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனால். போன ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, இந்த ஓவர் குணா சூப்பராக பிடிச்சி போட்டார்னு சொல்லலாம். இந்த பால் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். ஒரு ஃபுல் டாஸ் பாலாக போட்டிருந்தார், வைடு கொடுக்கல. இந்த பால் ரைட் பால் ஓவர் முடிஞ்சுது. 3வது ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க வேப்பனத்தை ரெவெஞ்சர்ஸ். சதீஷ் பார்ப்போம் இப்படி போட போகிறான்ட்டு. டே ஓகே, ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் ஈரமாக இருந்தனால பால் ஸ்டாப் ஆகிடுச்சு குத்தினோடனே. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. சதீஷ் டு பிரபு 2 4 அடித்து உள்ளே இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம். சதீஷ் அவர் பனிஷ் பண்ணி வேப்பன ஸ்கோர் ஏற்ற போகிறாரா. ஒரு இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு, இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. கிராண்டட் 1. 3வது ஓவர் கடைசி 3 பால். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. சதீஷ் டு பிரபு கரெக்டாக ஆஃப் சைடில் போட்டிருந்தாரு, ஃபீல்டரே அதை பிடிச்சிட்டாரு. இந்த பால் டாட் பாலாக போட்டிருக்காங்க சதீஷ். இஞ்சுவில் 2 பால் 2 தேவை கண்டிப்பாக வேப்பனத்தை ரெவெஞ்சர்ஸுக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட் பிச்சாக இருந்துச்சு, தூக்கி விட்டார். கேட்ச் பிடிக்க போகிறாரா. சூப்பர் கேட்ச்னே சொல்லலாம். அரவிந்துக்கிட்ட இருந்து நல்ல கேட்ச். ஷார்ட் பிச் பால் நல்லா வளைச்சி அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டார் பிரபு. நல்ல விக்கெட் வந்து வெளியே போகிறாங்க. ஒண்டவனா தருண் வந்திருக்காங்க வேப்பனத்தை ரெவெஞ்சர்ஸுக்கு. சதீஷ் டு தருண். பார்க்கலாம் என்ன தருண் நல்ல பேட்ஸ்மேன், என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். கரெக்டாக பாக்ஸ்குள்ளேயே போட்டாருங்க. ஆக்சுவலாக நல்லாவே ஆனார்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன். இந்தமாரி நல்ல வந்தோடனே இந்த மாதிரி பால் போட்டு ஆடுறது ரொம்ப கஷ்டம். தருண் சூப்பராகவே கணிச்சு ஆடினார். ஒரு ரன் இந்த பாலுக்கு. மணி இப்போ ஓப்பனிங்காக வந்து ஆடிக்கிட்டு இருக்கார். இன்னும் ஒரு பெரிய ஷாட் கூட ஆடலை, அந்தளவுக்கு நல்லா பந்து போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். பார்க்கலாம் விட்டுருந்தா வைடே ஆகிருக்கும். இந்த பால் இப்போ ஓடி எடுத்துகிட்டு போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓடி எடுக்கிற வரைக்கும் ஓடி எடுக்கணும். இந்த பாலுக்கு எத்தனை ஓடி எடுக்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலுக்கு.
4வது ஓவர் போகிறதுக்கு ரவி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் மணி ஓப்பனிங்காக வந்து இருந்திருக்காங்க. டீசன்ஸ் கொண்டே சொல்லலாம். 3 ஓவருக்கு 23 தான் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே. ஃபஸ்ட் ஓவரில் ஆல்மோஸ்ட் 14 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்போ ரவி என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு சூப்பராகவே போட்டிருந்தாங்க. இந்த பாலுக்கு ஒரு ரன்னு. ரவி டு தருண் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. 2 பேரும் நல்ல பேட்ஸ்மேன் தான். ஒரு ஷார்ட் பிச்சாக இருந்துச்சு. மிட் விக்கெட்டில் போயிட்டுருக்கு. அரசு ஓடி வந்துட்டுருக்காங்க. நல்ல கேட்சுனே சொல்லலாம். சூப்பராக கேட்ச் பிடிச்சிட்டாங்க. தருண் தன் விக்கெட் வந்து வெளியே போகிறாங்க. ஒரு பெரிய ஷாட் கூட ஆடாமல். நியூ பேட்ஸ்மேனாக விஜய் உள்ளே வந்திருக்காங்க. ரவி இப்போ வரைக்கும் சூப்பராக வந்து போட்டிருக்காருன்னே சொல்லலாம். நல்ல வேகமாகவே போடுறாரு. பார்க்கலாம் விஜய் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு. நியூ பேட்ஸ்மேன் ரொம்ப விலைக்கு போயிருக்குது. பேட்ஸ்மேன் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தனால டாட் பால் கொடுத்துருக்காங்க. ரவி டு விஜய். ஃபஸ்ட்டு பால் டாட் பால் போட்டார் விஜய். திரும்பி பாக்ஸ்லேயே போட்டிருந்தார். ஒரு எட்ஜ் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் விக்கெட் யாரும் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் 2 பால் இருக்குன்னு நினைக்கிறேன் ரவிக்கிட்டேருந்து. திரும்பி ஆஃப் சைடு விட்டு அடிச்சிருக்காரு விஜய். அது கிராண்டட் ஒன்றா என்னான்னு பார்ப்போம். ஓடி எடுக்கிறது மட்டும் தான் தாண்டா மட்டும் தான் கிராண்டட் ஒன்று கொடுப்பாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஷாட்னே சொல்லலாம் விஜய்கிட்டேருந்து. கடைசி பால் போட வந்துட்டுருக்காரு ரவி. பார்ப்போம் என்ன பண்ண போகிறார் விஜய். ஏதாவது பெரிய ஷாட் ஆட போகிறாரா. திரும்பி ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு. பட் ஆனால் பேட்டில் கனெக்ஷன் இல்லை. டாட் பாலாக போட்டிருக்காரு. தனக்காக 2வது ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. டீமுக்கான 5வது ஓவர் இது. இப்போ வரைக்கும் 26 ரன் அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. பார்க்கலாம் இந்த ஓவரே பெரிய ஸ்கோர் ஆக்க போகிறாரான்ட்டு மணி. ஸ்லாட்லேயே இருந்துச்சு. பட் ஆனால் அடிக்க முடியல பாலை. கரெக்டாக கால்கிட்ட பாக்ஸ்லேயே இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியல. பேட்ஸ்மேனால் நிற்க வச்சுட்டார். 2 ஓடல. எஞ்சில் 5 பாலுக்கு மினிமம் 2 பாலாவது வெளியே அடித்தா மட்டும்தான் ஓரளவுக்கு பவுலிங் போகிறக்குள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா அது பவுலிங் பிச்சு தான். சூப்பராக பந்து போடலாம். சொன்ன மாதிரியே அடிச்சிட்டாருங்க. மிட் ஆஃபில் அடிச்சிட்டாரு. காட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. சூப்பர் பேட்டிங்காக சொல்லலாம் பண்ணிகிட்டு இருந்து. 5 பால் 2 பால் அடித்தா போதும்னு நினச்சேன். ஆனால் மொதல் பால் அடிச்சிட்டாரு. எஞ்சில் 4 பால் எப்படி ஆட போகிறான்னு பார்ப்போம் மணி. திரும்பி ஸ்லாட்லேயே இருந்துச்சு. பட் ஆனால் பேட்டில் கனெக்ஷன் இல்லை. இந்த பால் டாட் பால். எஞ்சி உள்ள 3 பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் மணி. ஸ்லாட் எக்ஸ்ட்ரானரி ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டே அடிச்சிட்டாரு. சூப்பர் ஷாட்னே சொல்லலாம். 2 6 அடிச்சிட்டாரு இப்போதைக்கு 5 பாலில். இன்னும் 2 பால் இருக்குது. 2 பால் அடித்தா அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருப்பாங்க வேப்பனத்து ரெவெஞ்சர்ஸ். உண்மையில் சூப்பர் பேட்டிங்னே சொல்லலாம் மணிக்கிட்ட இருந்து. இம்ப்ரெசிவான பேட்டிங்னே சொல்லலாம் மணிக்கிட்ட இருந்து. எதிர்பார்த்த மாதிரியான 2 வந்திருக்குது. ஆனால் அந்த 2 பாலை அதே மாதிரி அடித்தார் அப்படின்னா சூப்பர் ஸ்கோராக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான்னு மணி. ஒரு குத்துறதுக்கப்புறம் குயிக்கராக பாடி மேலே இருந்துச்சு. லெக் சைடில் அடிக்க பார்த்தார். கனெக்ஷன் இருந்தால் வெளியே போயிருக்கோம். பட் ஆனால் ஆகலை. இந்த பால் டாட் பால் மேலே வாங்கிட்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் 6ஓட முடிக்கிறாரா இல்லை டாட்டோட போகிறாங்களான்னு பவுலர்னு பார்ப்போம். ஸ்லாட்லேயே இருந்துச்சுங்க. திரும்பி அடிச்சிட்டாருங்க. சூப்பர் ஷாட்னே சொல்லலாம் மணி. 5 பாலுக்கு 2 6 கேட்டிருந்தேன். ஆனால் 3 6 அடித்து நம்ம டீமை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். பார்க்க அவங்கள்ட்டையும் பவுலிங் இருக்குது, இவங்கள்ட்டையும் பேட்டிங் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். 45 அடித்தா வின்னு. 44 ரன் அடிச்சிருந்தாங்க. 45 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. எடப்பட்டி புதூர் மகேந்திர ரெவன்ஸுக்கு. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் குணா இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சுரேஷ் இருக்காங்க. பவுலிங் எண்டில் வேப்பனத்து ரெவெஞ்சர்ஸுக்காக பிரபு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். கரெக்டாக பாக்ஸ் டு பாக்ஸ் போடக்கூடியவர். பார்க்கலாம் எப்படி மேட்ச் பார்க்க போகுதுன்னு. இந்த பிச்சு பவுலிங் எண்டுக்கு சாதகமானது தான் சொல்லலாம். பட் ஆனால் ஸ்லாட்டில் போட்டால் பந்து வெளியே போயிடும். பார்க்கலாம் எப்படி போட போகிறாங்கன்னு. பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரபு. ஒரு மாதிரி லேசியாக நிற்கிற மாதிரி இருக்குது குணா. ரொம்ப விலைக்கு போட்டிருக்காரு. ஒயிட் பால். ஃபஸ்ட்டு பாலே ஒயிட் பாலோட தொடங்கியிருக்காரு. ஸோ பார்க்கலாங்க என்ன பண்ண போகிறாருன்னு. ஸ்லாட்டில் ஒரு இன்சைட் எட்ஜில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அவுட்ஃபீல்டு மோசமாக இருக்கனால 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலுக்கு இப்போதைக்கு 2 ரன் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு பால் ஒரு வைடு 1 ரன் போயிருக்குது. 2வது பாலுக்கு இப்போ சுரேஷ் சைக்கிங்கில் வந்திருக்காங்க. குத்துனதுக்கப்புறம் நல்ல ஃபீல்டிங்னே சொல்லலாம். ஒரு மாதிரி டைவ் அடிக்கிற மாதிரி போய் மேலே அடி வாங்கி தடுத்துட்டாரு. ஸோ சூப்பர் ஃபீல்டிங். இந்த பாலுக்கு 1 ரன் ஓடி இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சிங்கிள் தான் போயிட்டுருக்குது. சிங்கிள் போகிறதுனால பெருசாக பிரச்சனை வராது. பட் பெரிய ஸ்கோர் போனுச்சுன்னா பாதிப்பு ஏற்படுத்தும். அவுட் சைடு எட்ஜ் இருந்துச்சுங்க. சூப்பர் பவுலிங்னா சொல்லலாம். சூப்பர் கேட்ச்னா சொல்லலாம். விஜய்கிட்ட இருந்து குணா அந்த விக்கெட்டில் வந்து வெளியே போகிறாங்க. சூப்பர் பவுலிங் பிரபு. 1 டவுனாக காமராஜ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ 3 பாலுக்கு இப்போதைக்கு 3 ரன் போயிருக்கு. பிரபு டு காமராஜ் நல்ல பேட்டிலாகவே இருக்கும். பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு மேட்சை. கேப்டன்னு சொல்லலாம் காமராஜ். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸ்லாட்டில் இருந்துச்சு. பட் ஆனால் பாலை மிஸ் பண்ணிட்டார் காமராஜ். டாட் பால். பவர் பிளேயர் டாட் பால் வரக்கூடாது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க பிரபு. எஞ்சில் 2 பால் நல்லா போட்டு முடிச்சா வேப்பன் சப்போர்ட்டாக இருக்கும். திரும்பியும் போல்டு மிஸ்ஸு. பாலும் ஸ்லாட்டில் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டார் 6 அடிக்கிறதுக்கு. பேட்ஸ்மேன் ரொம்ப வேகமாக இருக்கார் நினைக்கிறேன். பேட் போனதுக்கப்புறம் தான் பாலே வருது. கொஞ்சம் கணிச்சாருனாலும் சூப்பராக இருக்கும். கடைசி பால் ஒரு ஃபுல் டாஸாக இருந்துச்சு. நேராக ஃபீல்டர் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த பாலுக்கு 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க.
சூப்பர் பவுலிங். பவர் பிளேயர் 4 ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பிரபு. ஸோ எஞ்சி உள்ள 4 ஓவருக்கு 41 ரன் அடித்தா வின்னு மகேந்திர லெவன்ஸ் இடைப்பட்டி. வேப்பனத்து ரிவெஞ்சர்ஸுக்காக பவுலிங் எண்டில் மணி இருக்காங்க, ஸ்ட்ரைக்கிங் எண்டில் காமராஜ் இருக்காங்க. மணி ஒரு நல்ல ஃபேஸ் கூட போடக்கூடிய பவுலர், பட் லென்த்தை மிஸ் பண்ணி பேட்ஸ்மேன் அடிச்சிருவாங்க. சூப்பர் பவுலிங்னே சொல்லலாம். குத்தினதுக்கு அப்புறம் அவருக்கு மேலே போயிடுச்சு. பேட்ஸ்மேன் ஆட கொஞ்சம் ரொம்ப தயங்கிட்டார். இந்த பால் குத்தினதுக்கு வேகமாக இருந்தனால. ரெண்டாவது பால் ஷார்ட்டில் இருந்துச்சு, ஃபீல்டர் கைக்கே போயிட்டுருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க காமராஜோட விக்கெட். நல்ல விக்கெட்னே சொல்லலாம். சூப்பராக போட்டிருக்காரு மணி 2 பாலையுமே. இப்போ 3ஆவது பால் போட ரெடி ஆகிட்டார். சுரேஷ் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்காங்க. ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடித்தார், பார்க்க அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபில்டர் கைக்கே போயிட்டுருக்குது மிட் விக்கெட்டில். இந்த பாலுக்கு ஒரு ரன் தான் ஓடி எடுக்கிறாங்க. நல்ல ஒரு பவுலிங்கில் போட்டுட்ருக்காங்க வேப்பனத்து ரிவெஞ்சர்ஸ். 3 பாலுக்கு 2 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு மணி. பெரிய ஷாட் ஆடி அவனுக்கு காமராஜ் பொறுப்பு அவருக்கு இருக்குது. சூப்பருங்க, ரொம்ப கிளாஸிக்காக ஆடிட்டார் காமராஜ். எதிர்பார்த்த மாதிரி அவர்கிட்ட மொதல் ஒரு பேட்டில் தேவையான ரன்னும் கூட மகேந்திர லெவன்ஸுக்கு. சூப்பர் பேட்டிங்னே சொல்லலாம் காமராஜிட்டிருந்து. ஓவருக்கு 10 ரன் தான் தேவைங்கள, இந்த ஓவருக்கு 8 ரன் அடிச்சிட்டாங்க. 2 பால் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். காமராஜ் சூப்பர் பேட்டிங். ஒரு டிஃபெண்ட் மைண்டுக்கு போட்டார். ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு, பட் ஆனால் அவர் அடிக்கிற மைண்டுக்கு போகல. இப்போதைக்கு ஒரு 2 மாத்திரம் போதும், அடுத்த ஓவர் அடிச்சிக்கலான்னு பார்த்தாரு. சூப்பர் பேட்டிங்னே சொல்லலாம் காமராஜிட்டிருந்து. நல்ல பவுலிங்னே சொல்லலாம் பண்ணிக்கிட்டு இருந்து. இன்னும் 19 பாலுக்கு 32 அடிக்கணும். இந்த பால் மேட்ச் பாலாக இருக்கும். கொஞ்சம் அடுத்த ஓவர் போகிறதுக்கு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான்ட்டு. சுரேஷ் இப்போ ஸ்ட்ரைக்கிங் இருக்கார். ஓப்பனிங்காக வந்து இது மாதிரி குறுக்க போய் அடிக்க போயிட்டார். பட் இந்த பாலுக்கு ஒரு ரன்னு ஓடி எடுக்கிறாங்க. நல்ல பவுலிங்னா சொல்லலாம். ஓவருக்கு 10 ரன் விட்டு கொடுத்து போயிருக்காரு. 2 ஓவர் முடிய ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. 3ஆவது ஓவர் போகிறதுக்கு விஜய் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங்கில் சுரேஷ் இருக்காங்க. ஒரு அவுட் சைடு எட்ஜி பால் ஒரு ரன்னு போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. கிராண்டட் 1. ஃபஸ்ட்டு பால் ஒரு ரன்னு. 2வது பால் பார்க்கலாம். ஸ்டார்ட்டில் இருந்துச்சு, ட்ரை பண்ணார் பவுலர் விஜய், பட் ஆனால் அவரால் பிடிக்க முடியல. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு இருந்திருக்குது. மிஸ்ஃபீல்டு இருந்தும் ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஒரு கவனம் இல்லை 2 ரன் ஓடுறதுக்கு. 3ஆவது பால் டு காமராஜ். 6 அடிச்சு ஸ்டெடியாக நிற்கிறாரு. ஒரு ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் டாஸாக போட்டிருந்தாரு. ஒரு நல்ல ரன்னிங்னே சொல்லலாம் பிட்வீன் த விக்கெட்டு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. எந்த மிஸ்ஃபீல்டும் ஆகலை, கரெக்டாக எடுத்து கரெக்டாக துரு அடிச்சிட்டார். ஆனால் 2 ரன் ஓடிட்டாங்க. காமராஜுக்கு இங்கே ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பான பால் போட்டால் கண்டிப்பாக அடிச்சிருவார். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான்ட்டு. ஒரு ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. கேட்சா 6ஆன்னு பார்ப்போம். 6ங்க, கரெக்டாக லைனுக்கு வெளியே போய் விழுந்துருச்சு. ஃபுல் டாஸ் பால் ஸ்டிக்கு நேராக போட்டார். போன பால் ஆஃப் சைடு போட்டார், இந்த பால் ஸ்டிக்கு நேராக போட்டார். 6 ரன் போயிடுச்சு. சூப்பர் பேட்டிங்னே சொல்லலாம். எஞ்சி உள்ள 2 பால் நல்லா போட்டு முடிச்சே ஆகணும் விஜய்க்கு. திரும்பியும் லாங் ஆஃப் திசையில் எடுத்து அடிச்சிட்டாரு. சூப்பராக அடிச்சிட்டாரு, ஏந்தி விட்டார். இந்த பால் 6 ரன் அடிச்சிருக்காங்க. காமராஜ் ரெஸ்பான்சிபிளாக ஆடிட்டு இருக்காரு. நல்லா போட்டிருந்தார் விஜய். 3 பால், அடுத்த 2 பால் 2 ஆறு கொடுத்துட்டாரு. ஹாட்ரிக்ஸ் அடித்தா சிறப்பு பரிசு இருக்கும். அவங்க டீமும் ஈஸியான பாதிக்கு போவோம். ஒரு டாப் ஏஜ் ஆணிச்சு, கேட்ச் பிடிக்க பார்க்குறாங்க, பட்டு வந்துக்கிட்டு வர முடியல. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான இந்த ஓவரில் வந்துருச்சுன்னே சொல்லலாம். பார்க்கலாம், சூப்பர் பேட்டிங்னே சொல்லலாம் காமராஜிட்டிருந்து. 3 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. காமராஜ் வந்து 3 பால் 3 6 அடிச்சு உள்ள ஸ்டெடியாக நிற்கிறாரு. 12 பாலுக்கு 14 அடிக்கணும். இந்த ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் மேட்ச்னால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஸோ அந்த மாதிரி இதில் இந்த மேட்ச்சில் எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 ரன் போட்டு உள்ளவர், பட் பவுலர் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகியிருக்காங்க. வேட்டையனுங்கிற தம்பி வந்திருக்காங்க இந்த இடத்துல பந்திங் போடுறதுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. பெரிய தம்பி வேட்டையனுங்கிற கையில் மேட்ச் ஓவரை கொடுத்துருக்காங்க. 12 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். எப்படி போட ஒரு 4 ரன்னுக்கு போட்டு கொடுத்தாரு அப்படின்னா மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. காமராஜ் உள்ளே இருக்க வரைக்கும் அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் தான், பட் தம்பி நல்லாவே பந்து போடுவார் லெஃப்ட் ஹேண்டில். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான்ட்டு. ரொம்ப வெளியே போட்டிருக்காரு. ஸோ நோ பால் என்னென்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. போன பால் அவுட் சைடு பிச்சிங்கிறதால நோ பால் கொடுத்துட்டாங்க. 12 பாலுக்கு 13 தான் அடிக்கணும். நோ பால் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். சூப்பராக அடிச்சிருக்காருங்க எக்ஸ்ட்ரா கவரில். கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் பவுண்ட்ரி பாஸ் ஆகுமான்னு தெரில. பவுண்ட்ரி போயிடுச்சிங்க. சூப்பர் ஷாட் காமராஜ் கிட்ட இருந்து. நல்ல பேட்டிங்னே சொல்லலாம். ஸோ இப்போ தேவையான ரன்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து 11 பாலுக்கு 9 ரன் தான் அடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல மேட்ச் கொண்டு போக போகிறாங்கன்னு பார்ப்போம். வேப்பனத்து ரிவெஞ்சர்ஸ் நல்ல பவுலர் தான், பெரிய தம்பிங்கிற வேட்டையான். பார்க்கலாம் அடுத்த பால் கம்பேக் பவுலிங்காக போடுவாரான்ட்டு. சூப்பருங்க, சொன்ன மாதிரியே சூப்பராக போட்டார். பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த மாதிரி சிங்கிளே ஆடிடலான்னு பார்த்தாரு, பட் ஆனால் அதையும் தாண்டி டாட் பால் ஆயிடுச்சு. சூப்பர் பவுலிங், கம்பேக்கிங் பவுலிங்காக இருக்குது தம்பி வேட்டையன்ட்டு இருந்து. 10 பாலுக்கு 9 ரன்னு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு.
திரும்பி ஸ்லாட்டில் இருந்துச்சு, கைக்கே போகுது. அந்த இடத்துல கொஞ்சம் ஈரமாக இருந்தனால வந்துட்டு கரெக்டாக ஓடல. ஒரு நல்ல ஃபீல்டிங்காக சொல்லலாம். மழை பெஞ்சனால கொஞ்சம் அவுட்ஃபீல்டு மோசமாக இருக்குது. பட் இவருக்கு 2 கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் மேட்ச் மாறினது காரணமே. ஒரு ஷார்ட் பிச்சாக இருந்துச்சு, லெக் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நின்றுட்டுருக்காரு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு இருந்துச்சு. ஸோ நல்ல ஃபீல்டிங்னே சொல்லலாம். ஸோ அங்கே செக் பண்ணுறாங்க ஆப்போனன்ட் டீமு ஃபீல்டிங்காக 4 இல்லையான்ட்டு. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல பேட்டிங்னே சொல்லலாம். மேட்ச் ஓட போடுவான்னு பார்த்தேன், மேட்ச் ஓட போடல. திரும்பியும் எக்ஸ்ட்ரா கவரில் பால் அடிச்சிருக்காங்க. பால் கொத்தன்னு நின்றுச்சு, பவுண்ட்ரி பாஸ் ஆகாது. இந்த இடத்துல 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. திரும்பி ஒரு ஓவர் த்ரோ முறையில் திரும்பி ரன் ஓடிட்டுருக்காங்க. இந்த பாலுக்கு ஆல்மோஸ்ட் 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 4 ரன் ஓடல, டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காமராஜ் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மேட்ச் ட்ராவ் ஆயிடுச்சு. 7 பாலுக்கு 1 ரன் அடித்தா மகேந்திர லெவன்ஸ் வின்னு. ஃபுல் டாஸாக போட்டார். கிளாஸிக்கே கீழே அடிச்சிட்டாரு. 6 எனக்கு வேணாம், 1 ரன்னே போதும், டீம் வின் பண்ணால் போதுங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. காமராஜ் நல்ல பேட்டிங்னே சொல்லலாம். சூப்பர் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கமிட்டிட்டு இருந்து.